ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பொருளை நம்ம வாங்குறோம். அதை வாங்கின உடனே அந்த பொருள் நம்மளுடையதா ஆயிடுது. இப்ப அந்த பொருளை நம்ம வாங்கலன்னு வை, அந்த பொருள் யாருடையது? அவங்களுடையது தானே. அதே மாதிரி அவங்க திட்டுறது எதையுமே நான் வாங்கல, அதனால அது என்னுடையது இல்ல அப்படின்னாராம். அதே மாதிரிதாம்மா கோபி சொன்ன வார்த்தை. நீ அதை உன் மண்டைக்குள்ள ஏத்திக்கிற, எடுக்காத, விட்டு தொலை. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையில இருந்தும் அவன் தரம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதாம்மா. அவன் சொன்னதுனால அதெல்லாம் உண்மையாயிருமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்க எல்லாரும் அவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நீ அவனை புரிஞ்சுக்கல. அதான் லேசா அடிச்சா உனக்கு புரியாதுன்னு கடவுள் ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. இப்போவாது உன் மகனை பத்தி புரிஞ்சுக்கோ. வீணா உன் உடம்ப வருத்திட்டு இருக்காத. அவன் இதை பத்தி யோசிக்கவும் மாட்டான், வருத்தப்படவும் மாட்டான். அவன் நல்ல ஜாலியா நல்லா தான் இருப்பான்.